ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, நீங்க கரூர் மாவட்டத்துல உழைப்பாளி குடும்பத்தில இருந்து ஆசிரியரா உயர்ந்தீங்க, எல்லாமே அறிஞர்கள் கூப்பிடுற அளவுக்கு வளர்ந்தீங்க. மூக்காயம்மாள் அறக்கட்டளை மாணவர் நிகழ்ச்சி பலமுறை வந்தீங்க. பெயர், வயது உட்பட சொல்லுங்க. என்னோட பெயர் ராமசாமி. ராமசாமி. ஆமாங்க. எனக்கு இப்ப வயது 86 நடப்பு. அப்பா, 86 நடந்துட்டு இருக்கு. 100 ஆண்டு வாழ்க. நான் ஆசிரியர் பணியில ஒரு 38 பக்கம் பணியாற்றி இருக்கிறேன். அது அல்லாம ஓய்வு பெற்று ரொம்ப காலத்துக்கு பிறகு ஒரு தனியார் பள்ளியில வாழ்க்கை கல்வி, வேல்யூ எஜுகேஷன், மதிப்பு கல்வி, அதை எடுத்து ஒரு 4 ஆண்டுகள் அந்த குழந்தைகளுக்கு நான் நல்ல கருத்துக்களை எல்லாம் கத்துக் கொடுத்தேன். ஆசிரியர் அமைப்புகள், சங்கங்கள்ல இருந்து போராடி சிறை போராட்டம் உட்பட என்னுடைய பங்களிப்புகள் இருந்தது. ஓய்வு பெற்ற பிறகு ஓய்வு பெற்ற ஆசிரியர் சங்கங்கள்ல பொறுப்பேற்று மாவட்ட செயலாளர் அளவு பொறுப்பெடுத்து அதுலயும் செயல்பட்டு இப்போ இருக்கேன்னு வச்சுங்களேன். இப்போ ஓரளவுக்கு இந்த சமூகம் இருக்குதுங்கிற உலகத்துல பாத்தீங்கன்னா 200 நாடுகளுக்கு மேல உலகத்துல இருக்கு, சிறிய பெரிய நாடுகள் எல்லாம். அதுல உலகத்திலேயே 2வது மக்கள் தொகை பெரிய அளவில் இருக்கக்கூடிய நாடு இந்த இந்திய ஒன்றியம் தான். ஒன்றியத்துல கிட்டத்தட்ட 147 கோடி மக்கள் தொகை இருக்கிறதாக புள்ளி விவரங்கள் சொல்றாங்க. இந்த நாடு மற்ற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது, இதை விட சிறிய நாடுகளுடைய முன்னேற்றத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது மிக கீழ்நிலையில இருக்கு. அது ஏன் அப்படி இருக்குது, என்ன மாற்றங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, மனிதன் தோன்றிய காலத்துல தொல்குடி பொதுவுடைமை சமூக அமைப்புன்னு நல்ல தமிழ்ல சொல்லுவாங்க. ஆதிகால பொதுவுடைமை சமூக அமைப்புன்னு, அதுக்கு பிறகு அடிமை சமூக அமைப்பு, அதுக்கு பிறகு நிலப்பரப்புத்துவ சமூக அமைப்பு, அதுக்கு பிறகு முதலாளித்துவ சமூக அமைப்பு, அதுக்கு பிறகு சோசியலிச சமூக அமைப்பு. அந்த மாதிரி சூழ்நிலையில ஏன்னா மிகச்சிறந்த அறிவாளிகள் இந்த நாட்டுல இருக்கிறாங்க, பிறக்கிறாங்க, வளர்றாங்க. ஆனா இந்த நாடு அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த நாட்டினுடைய அரசு அமைப்புகள் இல்ல. எல்லாம் வெளிநாடு போய் அவனுக்கு சம்பாதிச்சு கொடுக்குற அளவுக்கு போயிடுறாங்க. ஏன் இந்த நிலைமை? இதுதான் கேள்வி. இப்போ இதுக்கு சுருக்கமா நான் என்ன சொல்லிடுறேன்னு சொன்னோம்னா, இந்த நாட்டினுடைய மக்கள் முழுவதையும் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறுபான்மையினர் தங்களுடைய ஆதிக்கத்திற்காக, அது முதன்மையான ஆதிக்கம், அவங்கதான் எல்லாமே, மற்றவங்க எல்லாம் அவங்க சொல்லித்தான் கேட்கணும், அவங்க என்ன செய்ய சொல்றாங்களோ அதைத்தான் செய்யணும். இந்த மாதிரி ஒரு நீண்ட நெடுங்காலமாக இந்த இந்திய சமூகத்துக்குள்ள, இந்திய ஒன்றியத்துல இந்த சமூகத்தை நாங்க தான் வழிநடத்தக்கூடிய அறிவும் ஆற்றலும் உள்ளவர்கள். ஆண்டவன் தங்களை அதற்காகத்தான் இந்த பூமியில படைச்சிருக்கிறான். இந்த பூமியில நாங்கெல்லாம் கடவுள்கள், பூதேவர்கள், மற்றவங்க எல்லாம் அதுக்கு கீழ்பட்டவங்க தான். இந்த மாதிரி ஒரு கருத்தியலை மக்கள் மத்தியில திணித்தது என்பது மட்டுமில்ல, ஒரு வன்முறையின் மூலமாக அதை நிலைநிறுத்தி வச்சிருக்கிறான்.